அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரியோர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்த மிகப்பெரிய பாக்கியங்களில் ஒன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அற்புதங்களில் நம்பர் 1 அற்புதமாக திகழக்கூடிய அருள்மறை குர்ஆன். இன்று எத்தனை பேர்கள் தங்களுடைய வேதம் என்று சொல்லக்கூடிய அந்த வேதங்கள் எல்லாம் அவர்கள் பேருக்கு வேதம் என்று சொல்லிக் கொண்டாலும் அந்த நபிமார்கள் அவர்களுக்கு இறக்கிய அந்த சுத்தமான வேதங்கள் யாருடைய கையிலும் இல்லை. அவர்கள் தன்னுடைய சொந்த கருத்துக்களை அதிலே புகுத்தி மாற்றி கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் 1500 வருஷங்களாக இன்றும் சவால் விட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரே ஒரு ரசூலுல்லாஹ்வுடைய அற்புதம் குர்ஆன் மாத்திரம். அந்த குர்ஆனிலும் சொல்லுவாங்கல்ல, ஒரு நாட்டை எடுத்துக்கிட்டா இதுதான் இந்த நாட்டினுடைய ஹார்ட் சிட்டி அப்படிம்பாங்க, இதான் மெயின் பிளேஸ், இந்த நாட்டுடைய மெயின் ஹார்ட் சிட்டி இதான் சொல்லுவாங்களா இல்லையா? அது மாதிரி குர்ஆனுடைய ஹார்ட்டாக இருக்கக்கூடியதான் யாசீன். ஆனால் இன்னைக்கு யாசீன் அப்படின்னு சொன்ன உடனே அது ஒரு ஆள் இறந்த பிறகு உட்காந்து யாசி ஓதுங்க, யாசீனை தூக்குறதே இறந்த பிறகு தூக்குங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஆனால் உயிரோடு இருக்கக்கூடிய நேரத்தில் அதில் ஒரு 100 பிரச்சனையில் ஒரு பிரச்சனை தான் ஒரு ஆள் இறந்த பிறகு ஓதக்கூடியது. ஒரு ஆள் சக்கராத்து காலில் இருக்கும்போது மையத்தை இழுத்துக்கிட்டு பல நாட்களாக கஷ்டப்படாமல் சீக்கிரம் சீமான் சலாமத்தோடு ரூஹ பிரியறதுக்கு ஓதுறதும் யாசீன். அது ஒரு பகுதி. அது என் குடும்பத்திலேயே என் தந்தையிலிருந்து என்னுடைய மாமியிலிருந்து எல்லார் விஷயத்திலையும் நான் அனுபவிச்சிருக்கிறேன். யாசீனை ஓதி அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்ததை உடனே ரூஹ பிரிஞ்சு, அது ஒரு பாயிண்ட் தான். ஆனால் யாசீனுக்கு 10 சிறப்பு இருக்கிற ரசூலுல்லாஹி சொல்லி காட்டினான். ஒரு மனிதர் இக்ரவு யாசீன், யாசீனை நீங்கள் ஓதுங்கள், ஃபஇன்ன ஃபீஹா அஷ்ரு பரக்காத், யாசீனிலே 10 வகையான பாக்கியங்கள் உங்களுக்கு இருக்கிறது என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதருக்கு சம்சம் தண்ணி மாதிரி பசிக்கு குடித்தா பசி அடங்கும், தாகத்தை குடித்தா தாகம் தீருமா இல்லையா? ஒரு தாகமானவருக்கு யாசீன் ஓதினால் தாகத்தை தீர்க்கும். அப்படின்னா நீங்கள் யாரும் யாசி ஓதினத்தை தண்ணி குடியாமல் யாசி ஊற்றின்னு கேட்காது. ஒரு பாலைவனத்தில் ஒரு ஆள் மாட்டிக்கிட்டாரு, தண்ணி இல்லாத இடத்துல மாட்டிக்கிட்டாரு. இப்போ என்ன செய்யறது? நம்முடைய ரூஹ் பிரிஞ்சிடக்கூடாது. அப்போ நேரத்தில் நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு யாசீன் ஓதி நம்மளை பாதுகாத்து கொள்ளலாம். அது மாதிரி ஒரு மனிதர் ஆடைகள், அவருக்கு ஒழுங்கான ஆடைகள் இல்லாவிட்டால் யாசீன் ஓதுன் மூலமாக அல்ல அவருக்கு நல்ல உடைகளை உடுக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பான். அதுபோல் ஒரு மனிதருக்கு கல்யாணமே அமையல, மாப்பிள்ளை பொண்ணும் அமைய மாட்டுக்கு, மாப்பிள்ளையா பொண்ணாக வந்துட்டு இருக்கணும், நமக்கு இப்போ யாரும் நமக்கு பிடிக்கல. சிலவங்களுக்கு பொண்ணு இருக்குது, மாப்பிள்ளை கிடைக்காது, மாப்பிள்ளை இருந்தால் பொண்ணு கிடையாது, எப்படி இருக்குமா இல்லையா? மாத கணக்காக பார்ப்பாங்க. ஆக திருமணம் முடிக்காதவர்கள் இந்த யாசீனை கண்டினியூவாக ஓதும் மூலமாக அவர்களுக்கு திருமணம் ஆகும். அது மாதிரி ஒரு ஆள் பயத்தில் இருக்காரு, நம்மளை அடிச்சு போடுவாங்களோ, நம்மளை பிடிச்சிடுவாங்களோ, ஒரு விஷயத்துக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டியிருக்கு, இந்த மாதிரி உள்ள விஷயங்களுக்கு நம்ம போய் என்ன செய்யறது? ஒரு யாசீனை ஓதிட்டு போனால் நம்ம யாரை பயப்படுறோமோ நம்ம எதிரியை நம்ம மீது பயம் இல்லாமல் எல்லாம் ஆக்கிடுவோம். அது மாதிரி ஒரு ஆள் என்ன செய்தார், பயணத்தில் இருக்கிறாரு. ஒரு பயணத்தில் இருந்தால் ரொம்ப நாளாக போய் சில பேர் விசா இல்லாமல் விசா முடிஞ்சு வர முடியாமல் கிடக்கிறாங்க. நிறைய பேர் டைம் முடிஞ்சு ஓவர் ஸ்டே, இந்த மாதிரி ரொம்ப வெளியூரில் வருஷக்கணக்காக கிடக்கக்கூடியவர்கள் இந்த யாசீன் மூலமாக அவர்கள் ஊர் திரும்ப அதற்கல்ல வழியை ஏசாக்குவான். அதே மாதிரி சிறையில் கிடக்கக்கூடியவர்கள் அந்த சிறையிலிருந்து ரிலீஸ் ஆகி விடுவார்கள். அதே போல யாருடைய பொருள் காணாகிவிட்டதோ, சில பேருக்கு இன்றைக்கி அதிகமாக செல்லு காணா போகுது, எது காணாலும் கிடைச்சி போல் தெரியுது, செல்லு காணா கிடைக்க மாட்டேது. ஏன்னா செல்லு காணலைன்னு காவல்துறையில் கேட்டால் ஏன் செல்லே காணலையே, அதே என்னால் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்கிற அளவு தான் இன்றைக்கி இது இருக்குது. ஆக காணா போன பொருளை காணாகிவிட்டால் அது யாசீன் ஓதும் மூலமாக கிடைத்து விடும். அது மாதிரி ஒரு மையத்துக்கு முன்னால் ஓதினால் அவருடைய வேதனை லேசாக்கப்படும். ஒரு நோயாளி முன்னாளில் ஓதினால் அவருடைய நோய்கள் என்ன செய்யப்படும்? குணமாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 சிறப்புகளை சொன்னார். ஹதீஸிலே வருகிறது, சொன்னாங்க, இன்னல்லாஹ கரா தாஹா வ யாசீன்,
அல்லாஹு தாலா தாஹா சூராவை ஓதினான், யாசீன் சூராவை ஓதினான். கபுலா யஹ்லுக ஸமாவாத் வல் அர்தி பி அல்ஃபி ஆம், வானம் பூமிகளை படைப்பதற்கு 1000 வருஷத்துக்கு முந்தியே அல்லாஹ் யாசீன் சூராவை ஓதினான். தாஹா சூராவை எத்தனை வருஷத்துக்கு முந்தி? வானம் பூமி படைப்பதற்கு 1000 வருஷத்துக்கு முந்தைய அல்லாஹு தாலா யாசீன் சூராவையும் தாஹா சூராவையும் ஓதினான். இதை கேட்ட உடனே மலக்குமார்கள் சொன்னாங்களாம், தூபாலி உம்மத்தின், ஒரு சமுதாயத்துக்கு வாழ்த்துக்கு உண்டாகட்டும். எந்த சமுதாயத்துக்கு இந்த யாசீன் இறங்கியதோ அந்த சமுதாயத்துக்கு வாழ்த்து உண்டு. நமக்கு தானே இறங்கியிருக்கு, நமக்கு வாழ்த்து சொல்றாங்க. தூபாலி அல்சுனத்தின், ஒரு நாவுகளுக்கு வாழ்த்துக்கள். எந்த நாவுகள் இந்த யாசீனை ஓதுகிறதோ அந்த நாவுக்கு வாழ்த்துக்கள். யாரின் மீது இறங்கி இருக்கிறதோ அந்த சமுதாயத்துக்கு வாழ்த்துக்கள். தூபாலி அஜ்வாஃப், ஒரு இதயத்துக்கு வாழ்த்துக்கள். எந்த இதயம் இந்த யாசீனை மனப்பாடம் செய்திருக்கிறதோ அந்த இதயத்துக்கு வாழ்த்துக்கள் என்று மலக்குமார்கள் வாழ்த்து செய்தி சொன்னாங்களாம். இந்த 3ல் 1லையாவது நம்ம தகுதியா இருக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துங்கிற தகுதி மட்டும் இருந்தால் பத்தாது, நம்ம ஓதுறது மூலமாகவும் வாழ்த்து பெறணும், மனப்பாடம் பண்ணியிருக்கிறது மூலமாகவும் வாழ்த்து பெறணும். ஆக 3 வகையான வாழ்த்துக்கு நம்ம தகுதியா இருந்தா தானங்க 100 அழகுக்கு மேல் அழகு. இந்த யாசீன் எதுக்கு இறங்கிச்சுங்கிறது ஹதீஸ்ல தப்சீர்ல உடைய குர்ஆனுடைய குறிப்புகளை வைத்திருந்த ஒரு ஆயத்து எதுக்கு இறங்கிச்சுங்கிறது யாருக்கு தெரியும்? சஹாபாக்களுக்கு தான் தெரியும். குர்ஆனுடைய விரிவுரையினுடைய நாயகர், குர்ஆனுடைய விரிவுரையாளர்களுடைய லீடர் என்று அறிவிக்கப்படக்கூடிய இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கப்பட்டுச்சு, யாசீன் சூரா எப்போ இறங்குச்சு? சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் காபத்துல்லாஹ்ல ஒரு சமயம் தொழுதுட்டு இருந்தாங்க, சத்தம் போட்டு ஓதி தொழுதுட்டு இருந்தாங்க. காபாவிலே தொழ முடியாத காலம், எமர்ஜென்சி நேரம், அது யாருமே என்ன செய்ய முடியாது, தொழ முடியாது. மக்காவுடைய காபிர்கள் கையில் இருந்த நேரம் அது. ரசூலுல்லாஹ் சவுண்டா ஓதும் போது ஒரு கூட்டம் போய் அவங்கள அடிச்சு மலத்துறதுக்காக ஒரு கூட்டம் ஓடினான். அவன் பக்கத்துல போன உடனே அடிக்க போனவங்களுக்கு எல்லாம் கைகள் எல்லாம் கழுத்துல பின்னிக்கிட்டு, கையில் அப்படி விலங்கு மாதிரி கழுத்துல பின்னிக்கிட்டான். கை அணிச்சல அடிக்க போனவங்க அவங்கள கீழே தள்ள நினைச்சவங்கலாம் கை காலெல்லாம் பின்னிக்கிட்டு. 2வது ஓதல் சத்தம் கேட்குது, ரசூலுல்லாஹ் கண்ணில் தெரியல. ரசூலுல்லாஹ் சத்தம் போட்டு ஓதுறது கேட்குது, ஆனா வெளியில கண்ணில் தெரியல. அல்லாஹ் அவன் கண்ணை குருடாக்கிட்டான். அதான் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான் யாசீன்ல, வஜஅல்னா மின் பைனி ஐதீஹிம் சத்தன் வமின் கல்பிஹிம் சத்தன், அவர்களுக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் நாம் எதை போட்டோம்? ஒரு திரையை போட்டோம், ரசூலுல்லாஹ் பார்க்க முடியாத அளவுக்கு. இன்னா ஜஅல்னா ஃபி அனாகிஹிம் அக்லாலன், அவங்களுடைய கைகளில் நம்ம விலக போட்டாங்கிறாங்க. கழுத்து பின்னிக்கிட்டு அவனுக்கு கை எடுக்க முடியல. அப்படி முசாபர் மாதிரி திலவங்க கை காலெல்லாம் கோணலாக இருக்குமே இல்லை, அந்த மாதிரி கை காலெல்லாம் கோணலாயிருச்சு. கடைசியில் வந்து ரசூலுல்லாஹ்வுடைய காலடியில் வந்து நின்னான். யார் ரசூலுல்லாஹ், நாங்கள்லாம் உங்கள் சொந்தக்காரங்க, நன் சுதுக்க வர்றகம், அவங்க எல்லாமே சத்தியமா சொல்றோம், உங்க குடும்பத்தினர்கள் இவ்வளவு கஷ்டத்துல வந்து நிக்கிறோம், எங்களை தான் நீங்க தான் காப்பாத்தி விடுங்கன்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் துஆ செய்தனால அவன் கண்ணு திறந்துச்சு, கை காலெல்லாம் சரியாயிடுச்சு. ஆக அடிக்க வந்தவனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த யாசீன் மூலமாகத்தான் அவர்களுக்கு பாதுகாப்பு கிடைத்தது. அதனால தான் நம்ம எப்பொழுது, நான் ஒரு பழக்கத்தை வச்சிருக்கேன், எப்போ வெளிநாட்டுக்கெல்லாம் போறோனோ நமக்கு விசா குத்தி அனுப்புவானா இல்லையா இமிகிரேஷன்ல, அந்த நேரத்தில் யாசீன் அவன் செக் பண்ணி ஏதாவது திரும்ப அனுப்பலாமான்னு பார்ப்பான். அந்த நேரத்தில் யாசீனை ஓதிடுறது. அந்த நேரத்தில் யாசீன் வைங்களேன், ஏன்னா பார்த்தவொடனே அது இதுன்னு சொல்லி அங்கே போய் பாரு இங்கே போய் பாருன்னு சொல்லிடக்கூடாத. அது முடிச்சுட்டுனா நேர பிளேட்டில் போய் உட்கார வேண்டியதுதான். கடைசி நேரம் அதான். மற்றவங்களாம் சும்மா உட்காந்து செக் பண்ணுறதெல்லாம் அதான். கடைசி அவன் சாமி குத்துவானா இல்லையா, அந்த இடத்துல அவன் ஏதாவது ஒன்றை பார்த்து இவன் தொப்பி போட்டிருக்காரு, இவன் தாடி வச்சிருக்காரு, இவன் முஸ்லீம் பேரா இருக்கு, எதையாவது ஒன்றை கிராஸ் பண்ண பார்ப்பானா இல்லையா, அந்த நேரத்தில் நமக்கு தக்க துணையா இருப்பது அல்லாஹ்வுடைய ஒரு வல்லமைக்குரிய அந்த யாசீன் தான். அதை கண்டிப்பா மறந்துடாதீங்க. அதனால எங்க போனாலும் ஒரு யாசீனை தூக்கி, வெளிநாட்டுக்கு போகும் முதல்ல ஹேண்ட் லக்கேஜில் எதை வச்சுக்கோங்க, யாசீனை வச்சுக்கோங்க. இது நம்மளுக்கு ரொம்ப பாதுகாக்குங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, ஸ்பெயின்ல வாழ்ந்த அல்லாமா குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, என்னை வந்து என்ன செய்தாங்க, என்னைக்குமே முஸ்லீம் நாடுகளுக்கு முஸ்லீம்கள் தான் எதிரி. இன்னைக்கு அமெரிக்கா வந்து சதாம் ஹுசேன் தூக்கில் போட்டதுக்கு காரணம் ஈராக்கில் உள்ளவன் தானே காரணம். ஈராக்கில் உள்ளவன் தான் அந்த அதில் தான் ஷியா சன்னிங்கிற 2 பிரிவு வந்து அவன் இடம் கொடுத்தான். உள்ள வந்து நீ தூக்கில் போட்டு இடம் கொடுத்தானா இல்லையா, அவன் தானே காட்டி கொடுத்தான். என்னைக்குமே நம்ம ஆள்கள் தான் உதாவே தான் இருப்பான். அது மாதிரி ஸ்பெயின் வந்து ஒரு காலத்தில் முஸ்லீம்கள் நாடாக இருந்துச்சு. உள்ள இவன் வந்து இதாகி இஸ்லாமிய கொள்கைக்கு மாத்தமாக நடந்து கடைசியில் வந்து அங்கே உள்ள அறிஞர்களையே அடிக்க போனான். குர்துபி இமாம் இன்னைக்கு உலகத்தில் பெரிய ஒரு தப்சீர் 500 பக்கத்துக்கு எழுதியிருப்பாங்க. அப்படியே 5000 பக்கத்துக்கு தப்சீர் எழுதியிருக்கிறாங்க. 5 வரி கூட நம்மளால் எழுத முடியாது. நம்மளால் குர்ஆனுக்கு விரிவுரை
5000 பக்கங்களுக்கு அந்த காலத்தில் ஸ்பெயினில் 7ஆம் நூற்றாண்டில், இன்னைக்கு கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் ஆச்சு, 7 நூற்றாண்டாச்சு. 7ஆம் நூற்றாண்டிலேயே 5000 பக்கத்துக்கு குர்ஆனுக்கு விரிவுரை எழுதிய அவ்வளோ பெரிய நாயகரை அவங்க சொல்லுவாங்க, நான் ஓடினேன், என்னை துரத்திக்கிட்டு வந்து ஒரு இடத்துல ஒளிஞ்சிருந்தேன், 2 குதிரை வீரர்கள் என்னை தேடி வந்தான், நான் ஒரு ஓரத்தில் உட்காந்துருந்தேன், என்னை எதுவுமே மறைக்கலை, வெளியில தான் உட்காந்துருக்கேன், என்னை கடந்து போனால் என்னை அவனுக்கு கண்ணு தெரியல, அவனுக்கு போயிட்டு திரும்ப வந்தான், வந்து சொல்லிகிட்டே வர்றான், ஹாதா துபைலா, இதால் ஒரு பிசாசர் பானம் மறைஞ்சிட்டான்ல அப்படின்னு சொல்லிகிட்டே போகிறான். என் காதில் விழுது, நான் அந்த யாசீனும் குர்ஆனில் சில ஆயத்துகளும் ஓதிட்டு உட்காந்துருக்கேன். என்ன சொன்னாங்க, யாசீனையும் சில குர்ஆன் ஆயத்தை ஓதிட்டு இருக்கேன், என்ன பிடிக்க வந்தவன் அவன் பேசுகிற சத்தம் என் காதில் விழுது, ஆனால் நான் அவன் உடம்புல அவங்க கண்ணுக்கு என்ன செய்யலை, தெரியல என்று சொல்லி காட்டுவாங்க. அது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்னைக்கு மிஸ்ர் நாட்டிலே அடங்கி இருக்கக்கூடிய அல்லாமா அஹமதுல் பதவி மிகப்பெரிய ஞானி. அவங்க காலத்தில் மிகப்பெரிய அல்லாஹ் தஆலா அந்த மிஸ்ர் நாட்டுக்கு சென்று சஹாபாக்கள், பல இமாம்கள், அவங்களுடைய இது போன்ற நல்லடியார்களை சலாம் சொல்லக்கூடிய பாக்கியத்தை, அவங்க இருந்து நிறைய துவாக்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நமக்கு தந்தல் புரிவானாக. மிகப்பெரிய அற்புத நாயகர். அவங்களுடைய காலத்தில் பவுலாக் நகரில் அடக்கப்பட்டிருக்கிறாங்க. மக்கள் கூட்டம் அவர்களுக்கு சலாம் சொல்வதற்காக கூட்டம், அப்படி கூட்டம் வருமா, லட்சக்கணக்கு. அவங்களுடைய நினைவு நாளில் அந்த ஊரில் ஒரு அறிஞர் இருந்தார், அவர் பேர் அபுல் கைஸ். அவர் மிஸ்ரி தான், யமன் நாட்டை, அவர் மிஸ்ர் நாட்டை சார்ந்தவர் தான். அவர் பார்த்துட்டு சொன்னார், இந்த கூட்டத்தை எல்லாம் பார்த்துட்டு, என்ன மதீனாவில் ரசூல்லாவை பார்க்க வந்த மாதிரி வந்திருக்காங்க, வாயை வச்சுட்டு சும்மா இருக்காமல் வந்தாலும் என்ன சொன்னார், ரசூல்லாவுடைய மதீனா ஷெரீஃபுக்கு வந்த மாதிரி, ரசூல்லா மாதிரி இங்கே கூட்டம் கூடியிருக்காங்க அப்படின்னு ஒரு மாதிரி அதை விமர்சனையாக கொச்சையாக சொன்னார். அப்போ அந்த கூட்டத்தில் எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு பெரியவங்க சொன்னாங்க, இப்போ அவங்க பெரிய ஆள், அவங்க சாதாரண ஆள் இல்லை, அவங்க பெரியவங்க அப்படின்னு ஒரு அங்கே இருந்த ஒரு பெரியவர் சொன்னார். அப்போ இவர் சொன்னார், இந்த தன்னை இங்கே இருக்கக்கூடிய ஆள் அவரையெல்லாம் விட பெரிய ஆள் அப்படின்னார் தன்னை. அவர் என்ன சொல்கிறாரு, அவங்க பெரிய ஆளுங்க அப்படின்னு சொல்லும்போது இவர் என்ன சொல்கிறாரு, இங்கே இருக்கக்கூடியவர், இந்த சபையில் இருக்கிற ஒரு ஆள் அவரையெல்லாம் விட பெரிய ஆள், தன்னை பெரிய ஆளுங்கிறார் அவர். நாம் பெரியவனா இல்லையாங்கிறது நம்ம இறந்த பிறகு காலம் பதில் சொல்லும். நம்ம இருந்துக்கிட்டே நான் பெரியவன் சொன்னால் என்ன அர்த்தம், அது பெருசு இல்லை. நம்ம காலத்துக்கு பிறகு நம்ம காலம் பதில் சொல்ல வேண்டும், அதுதான் பெரியும். என்ன நடந்துச்சு தெரியுமா, உடனே ஒரு ஆள் அந்த சபையில் ஒரு வீட்டுக்கு சாப்பாட போயிருக்காரு, சாப்பிட கூப்பிட்டாங்கன்னு சாப்பிட போடுறது, சாப்பாட்டில் மீன் சாப்பாடு சாப்பிட்டதில் ஒரு முள்ளு போய் தொண்டையில் சிக்கிக்கிச்சு. அதாவது நோய்க்கு மருந்து இருக்குது, ஆனால் அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு மருந்து கிடையாது. முள்ளை ஒரு சாதாரணமாக முள் நின்றுட்டா ஒரு சின்ன பாட்டி வைத்தியம், கொஞ்ச நேரம் ஒரு சுடுச்சோடு எடுத்து ஒரே நம்ம கையில் ஒரு புல் பிடிச்சி முழுங்கினா உள்ளே போயிடும், அதானங்க, இல்லை அதுதானே, இங்கே கொஞ்சம் தலையை ஆட்டுங்க, அதானே. ஒரு சாதாரணமாக முள் நின்றுட்டுன்னு சொன்னால் அங்கேருந்து உட்காந்து ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட்லாம் ஆக தேவையில்லை. சுடுசோரை எடுத்து நல்லா பிடிச்சி ஒரு கொலக்கட்டை மாதிரி உருண்டை பிடிச்சி வாயில் அமுக்குனா உள்ளே இறங்கிடும், சாதாரண மேட்டு. அது மீனை அவன் சாதாரண முள்ளாக இருந்தால் போயிருக்கும், அவனுக்கு அல்லாஹ் கொடுக்க அந்த அளவுக்கு தண்டனை. இங்கே இருக்கிற பெரியவங்களுக்கு என்ன கூட்டங்க, சுல்லாவுடைய கூட்டம் மாதிரி. ஆக இவன் ஒரு கல்யாணம் வைக்கிறான், எத்தனை லட்சம் பேருக்கு அலவன்ஸ் பண்ணிட்டு என்ன பண்ண, எவ்வளோ சோறையெல்லாம் வேஸ்ட் அடிக்கிறான், அதெல்லாம் அதுக்கு இதுக்கு வந்தாங்க போனாங்க அதெல்லாம் பார்க்க மாட்டான். கடைசியில் என்ன ஆச்சு தெரியுமா, அப்படியே வீங்கி 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 தொண்டை அடைச்சிட்டா என்ன ஆகும், அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபை என்ன தெரியுமாங்க, நமக்கு சாப்பிட்றதுக்கு உள்ளே இறங்கணும், நம்ம பாத்ரூம் போனால் வெளியே போகணும். இந்த 2ல் ஒரு பிரச்சனை வந்தாலும் உலகத்தில் ஒரு மனுஷன் உயிர் வாழ முடியாது. நல்ல விளங்கிங்க, சாப்பாடு நின்று போனாலோ பாத்ரூம் லாக் ஆனாலோ இந்த உலகத்தில் அடுத்து அவனுக்கு கபர் தோண்ட வேண்டிய ரெடி ஆகிடும், அப்படி தானேங்க. இந்த 2 விஷயத்துக்கு நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி செய்யணும். நமக்கு வண்டி வச்சுருக்கோமோ, அல்ல ஏடிஎம் கார்டு வச்சுருக்கோமோ, அல்லது நம்ம 500 சட்டை போட்டிருக்கோமோ இல்லையோ, நம்ம சாப்பிட்ட சாப்பாடு நமக்கு இறக்குது. டியூப்பில் எவ்வளோ நாளுங்க எனக்கு போய் பாருங்கள், எத்தனை பேர் மாதக்கணக்காக டியூப்பில் அதெல்லாம் நடக்கிற விஷயமா, அதே நல்லா காப்பாற்றணும். அந்த ஆஸ்பத்திரி செலவு, அதனால தான் அல்லாட்ட சொல்லுவோம், ஆண்டவா என்னை பணக்காரன் ஆக்கணும் தேவையில்லை, எனக்கு ஆஸ்பத்திரி செலவு இல்லாமல் என்னை காப்பாற்றுன்னு அல்லாட்ட இதுவாச்சு. எனக்கு பணம் முக்கியம் இல்லை, பணத்தை படுக்க முடியுமா. முன்னாள் முதலமைச்சர், ஒரு பெண் முதலமைச்சர் இறந்து போகும்போது பேங்கில் 400 கோடி இருந்துச்சு, அவங்களுக்கு என்ன பண்ண முடிஞ்சிச்சு, 400 கோடி ரூபாய் இருந்துச்சுங்க பேங்கில், என்ன பண்ண முடிஞ்சு அவங்களால, ஒன்றும் பண்ண முடியாது. அல்லாட்ட அதான் நீடித்த செல்வார், ஆரோக்கியத்தில் உயர்ந்தது. பாருங்க, அப்படி அந்த ஆளுக்கு வீங்கி வீங்கி கடைசியில் சாப்பிட முடியல. ஏன்னா அந்த முள்ளு போய் நின்றுக்கிட்டு எவ்வளோ முயற்சி பண்ணி வைத்தியர்கள்லாம் பார்த்து ஒன்றுமே செய்ய முடியல. கடைசியில் அவர் 7 மாதம் ஆச்சு. எத்தனை மாதம் ஆச்சு, 7 மாதம் சாப்பாடு ஒழுங்காக சாப்பிட முடியல. அப்போ தான் யோகம் வந்துச்சு, நம்ம ஒரு நாள் இந்த வார்த்தையை சொன்னோம் இல்லவா, அவங்களெல்லாம் விட நான் பெரியவன், என்ன அவங்கள விட நான் பெரியவன் சொன்னேன், அதனால தான் நம்ம எதுவும் நமக்கு சாபத்தில் மாட்டிக்கிட்டோமோ
அப்படின்னு நேரம் எண்ணி அங்கே தூக்கிட்டு போங்க. அந்த தொண்டை வீங்கி அப்படியே தேன் கூடு மாதிரி ஆயிடுச்சேன் வீங்கி. இந்த பொண்ணு பார்த்தா வெளியே எப்படி இருந்துச்சு, தேன் கூடு எப்படி இருக்கு, ஒரு மரத்தில் தேன் கூடு இப்போ வீங்கி போயிருக்குமில்ல அங்கே மரத்தில், அது மாதிரி தேன் கூடு மாதிரி இருந்துச்சான், பார்க்கவே அருவருப்பாக இருக்கும். என்னை தூக்கிட்டு போங்க, அவங்களுடைய ரவுலா ஷெரீஃபுக்கு தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொன்னான். அவர் கடைசியில் அவருக்கே ஏன் வந்துருச்சு, நம்ம அங்கே வச்சு சொன்னோம், அதனால தான் நான் மாட்டிக்கிட்டோன்னு. அங்கே போய் உட்காந்துக்கிட்டு கடைசியில் பாருங்க பேசுறதெல்லாம் பேசுவான். மாட்டிக்கிட்ட பிறகு தான் அவனுக்கு பிறகு என்ன செய்வான், புத்தி ஒரு நிறைவேறு, ஞானம் பிறகு. சில பேருக்கு பாருங்க ஞானம் பிறகுதான் எப்படின்னா பெரிய ஆபத்தில் மாட்ட பிறகுதான் ஞானம் பிறகு. வந்து உட்காந்துக்கிட்டு யாசீன் வல் குர்ஆனில் ஹக்கீமின், அங்கேயும் அல்லாஹ்வுடைய கலாம் ஷரீஃப் தான். யாசீன் வல் குர்ஆனில் ஹக்கீம் ஆரம்பிச்ச உடனே ஒரு திடீர்னு ஒரு தும்மல் வந்துச்சான். அந்த தும்மல்லையே பிளட் கலந்த முள் வெளியே வந்து விழுந்துச்சு. ஏல யாசீனுடைய பவர் தெரியுமாங்க, எவ்வளவு பெரிய அற்புதத்தை வச்சுட்டு இறந்த ஒண்ணு தூக்குறானோ அதை கையில. உயிரோடு எவ்வளவு பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு யாசீன் எங்கப்பா யாசீன் எங்கப்பான்னு இறந்த உடனே மையத்தை வச்சுக்கிட்டு தேறான் நிறைவேறாத. உயிரோடு இருக்கும்போது எவ்வளவு பிரச்சனைகள் உலகத்தில் இருக்கு பாருங்க. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, யமன் நாட்டிலே வாழ்ந்த ஹிஜ்ரி 830 வாழ்ந்த ஷேக் அபு முஹம்மதில் யமனி ரஹமத்துல்லாஹி அலைஹி, அவங்களுக்கு பேரே குர்ஆனின் போதை உள்ளவர்னு பேர். அவங்களுக்கு பட்டம் என்னது, எப்பவுமே குர்ஆன்லேயே இருப்பாங்களாம். குர்ஆனை மூடி வச்சுட்டாலே ஒரு மாதிரி அவங்களுக்கு மனசுலாம் டென்ஷனாக இருக்கும், ஒரு பதற்றமாகவும் ஒரு மன உளைச்சலும், அப்படிலாம் ஏதோ ஒரு வகையில் எதை இழந்த மாதிரி அப்படியே ஃபீலிங்காக இருக்குமா. உடனே மாத்திரையை போட்டு தூங்குறது இல்லை, குர்ஆனை தூக்குனா உடனே ரிலாக்ஸ் ஆயிடுவாங்க. ஆக குர்ஆன்லேயே அவங்க சில பேர் ஒரு 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 பாட்டில் தூக்கி ஊற்றின உடனே எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸுங்கிறானா இல்லையா, அதனால தான் இவங்க நதீம்னா போதைன்னு அர்த்தம். இந்த போதை குர்ஆன் போதை. குர்ஆனை தூக்குன உடனே அவங்களுக்கு அப்படி குளுக்கோஸ் போட்ட மாதிரி, அப்படி ஹார்ட் டாக்டர் மாத்திரை கொடுத்த மாதிரி, மனோதத்துவ டாக்டர் மாத்திரை கொடுத்த மாதிரி ஆயிருவீங்க குர்ஆன் ஓதுனா. அப்படி ஒரு தன்னோட பழகிக்கிட்டவங்க இவங்க. இந்த ஷேக் இவங்களுடைய காலத்தில், ஏன்னா பக்கத்தில் ஒரு பொம்பளை புள்ள, அந்த காலத்தில் வீட்டில் தானே புள்ள பெறுவாங்க, ஒரு அம்மா புள்ள பெறுத வழி பிரசவ வழியில் துடிச்சு கத்துது. அப்போ ஷேக் பெரியவங்க அந்த சபை அவங்க சபையில் இருக்கும்போது சொன்னாங்களாம், ஏமா அங்கே என்ன சத்தம்னு கேட்டாங்க. ஒரு புள்ள பெறல சத்தம் விடுது. அப்படியா, எல்லாரும் அந்த அம்மாவுக்கு நல்ல மாதிரி பெறதுக்காக ஒரு யாசீனை ஓதுங்க அப்படின்னாங்களாம். தன்னுடைய சீடர்களை பார்த்து என்ன சொன்னாங்களாம், அந்த அம்மா நல்ல மாதிரி பெறதுக்காக வேண்டி என்ன செய்யுங்க, எல்லாரும் யாசீனை ஓதுங்க அப்படின்னு சொன்னாங்க. யாசீன் முடிஞ்சாச்சு. யாசீன் முடிஞ்சவொன்னு சொன்னாங்களாம், அந்த அம்மாவுக்கு அழகான ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு, அந்த பிள்ளைக்கு அலின்னு பேர் வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்களா, இன்னும் நியூஸே வரல, அப்படி ஏதோ ஒரு ஊர் நடக்குது. என்ன சொன்னாங்களா, புள்ள பிறந்துட்டு ஆம்பளை பிள்ளை, அந்த பிள்ளைக்கு அலின்னு பேர் வச்சிருக்காங்க. போய் விசாரிச்சா அதே மாதிரி இருக்கு. நம்ம பாருங்க, ஒரு புள்ள பிரசவ வழியை துடிக்கணுங்கிற பக்கத்துல இருந்து குர்ஆனை தூக்கி யாசீனை ஓதி அனுபவிச்சு பார்க்கணுங்க. சில விஷயங்களை வாய் கிளிய பேசினா பத்தாது, அதை நீங்க அனுபவிச்சு பாருங்க. அல்வான்னு சொல்லிட்டு இருந்தா அல்வா ருசி தெரியுமா? சுகக்காரனுக்கு அல்வாவோட ருசி தெரியுமா? அவன் திங்கவே மாட்டான், பயப்படலச்சுவான். சுகக்காரன் போய் அல்வாவுடைய ருசியை கேட்டால் அவன் சொல்லுவானாங்க. ஹார்ட் பேஷண்ட் போய் பிரியாணியை பற்றி கேட்டால் அவனுக்கு தெரியுமா? தெரியாது. இப்போ என்ன ருசியாக இருக்குன்னு அந்த பிரியாணி கிட்ட தெரியாது. அது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா, சஹாபாக்கள் ஒரு நாள் ஈரானுக்கு போர் செய்ய போகும்போது திடீர்னு அவங்க கிட்டத்தட்ட ஒரு கப்பலில் போகிற அளவுக்கு 10,000 பேர் கூட்டம். ஒரு கம்மியாக இருந்தால் கப்பலில் போயிடலாம். கப்பல் எங்க இருக்கு, எல்லாம் கடலால் இருக்குது. எல்லாரும் கை கோர்த்துக்கிட்டாங்க, தண்ணிக்கு மேலே காலை வச்சாங்க. யாசீன் தாலிக்க தக்தீருல் அசீஸ் யாசீன் வருது இல்லை, அந்த வசனத்தை ஓதிட்டு அப்படியே கடல் மேலே அப்படியே வாத்து மிதந்து போன மாதிரி போனாங்களாம் சஹாபாக்கள். ஏல போகிற மாதிரி ஓதும் போதே தாலிக்க தக்தீருல் அசீஸுல் அலி, தாலிக்க தக்தீருல் அசீஸுல் அலின்னு சொல்லிட்டு கொடியை ஏற்றிட்டு சிலவங்க அப்படி வாழ்கன்னு சொல்லிட்டு போவாங்களே என்னங்க. அது மாதிரி யாசீன் ஓதிட்டு சல்மான் பாரிசி ரலியல்லாஹு இது மாதிரி சஹாபாக்கள் கை கொடுத்துட்டு தாலிக்க தக்தீருல் அசீஸுல் யாசீனை ஓதிட்டு மற்ற விதி, அதாவது கடல்ல நடந்தாலும் விதி வந்தால்தான் எங்களுக்கு மரணம், கடலில் நடந்தால்தான் விதி வந்தாலும் விதி வந்தால்தான் மரணம் சொல்லி குர்ஆன் ஆயத்தை ஓதிக்கிட்டே போனாங்களாம். எவ்வளவு பெரிய சஹாப்தம் பாருங்க, இஸ்லாமிய சஹாப்தம். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அல்லாமா ஷேகுல் அப்துல் முஹீத் பின் அரபி சொல்லுவாங்க, நான் தன்னுடைய ஃபுத்துஹாத்தே மக்கியாவில் எழுதியிருப்பாங்க முன்னூறு கடைசியில, யாசீனை நான் எங்க ஒரு ஜோமில்லாத வீட்டுக்கு போனாலும் நான் யாசீன் ஓதுவேன். ஒரு சீரியஸா இருக்கிற ஒரு வீட்டுக்கு போனாலும் நான் என்ன செய்வேன், யாசீன் ஓதுவேன். ஏன் தெரியுமா, என் வாழ்க்கையில் ஒரு அனுபவத்தை பார்த்தேன். நான் ஒரு தடவை உயிர் மூச்சு பேச்சு இல்லாம கடந்தேன், நான் இறந்து போயிட்டேன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தாங்க. அப்பொழுது மயக்க நிலையில் இருக்கும்போது திடீர்னு என்ன ஒரு கூட்டம் என்னை அடிக்க வருது. ஒரு அழகான மனிதர் போய் ஃபைட் பண்ணி என்னை அடிக்க விடாம அவர் போய் ஃபைட் பண்றாரு. ஒரு அழகான ஒரு மனிதர், அந்த ஒரு கூட்டம் என்னை, இது மயக்கத்துல நடக்குது, நான் பேஷண்டா கிடைக்கிறானா இல்லையா அந்த நிலையில, எல்லாரும் இறந்து போயிட்டே நினைச்சிட்டு இருக்காங்க. கடைசியில நான் முழிச்சு பாக்குறேன், எங்க வாப்பா அழுதுகிட்டே யாசீன் ஓதிட்டு இருக்கிறாங்க. அப்ப நான் பிழைச்சதுக்கு ஏதான் காரணம், அவங்களுடைய யாசீன் தான் காரணம். அப்ப அவங்கள்ட்ட சொன்ன அந்த விஷயத்தை நான் என்ன செய்ய சொன்னேன்,
நான் அந்த அடிக்க வந்தா என்னை காப்பாத்தினால்கிட்ட கேட்டேன், நீங்க யாருன்னு கேட்டேன். நான் தான் யாசீன். அந்த அழகான மனிதர் என்ன சொன்னாரு? நான் தான் யாசீன். ஆக அவங்க வாப்பா யாசீன் வச்சுதான் ஆக அந்த அடிக்க வந்தாங்க. அது யாரு? அதுதான் இஸ்ராயேல் அலைஹிஸ்ஸலாம். அதான் உயிரை பறிக்கக்கூடிய வானவர்கள். ஆக சாவை பார்த்து திருமணவங்கள்லாம் இருக்கிறாங்க யாசீனைக்கும். ஆக இது மாதிரி சீரியஸா இருக்கிறாங்க, நீங்க கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் தனியாக இங்கே வந்து ஆண்டவன்ட்ட வாங்கிக்கங்க அப்படின்னு நமக்கு டாக்டர்கள் கையை ஊற்றும் போது நமக்கு இருக்கிற கடைசி ஆயுதம் இங்கேருந்து அந்த ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போகலாமா, அல்ல இந்த ஆஸ்பத்திரி போகலாமா, சிங்கப்பூருக்கு போகாமா, அமெரிக்காவுக்கு போகலாமா அப்படிலாம் யோசிக்கிறத விட யாசீனை தூக்கி நம்ம ஓதுவோம் அப்படின்னு நம்ம முடிவுக்கு வந்துட்டோன்னு வைங்க, அல்லாஹ் தஆலா நம்மை காப்பாற்றக்கூடிய சக்தி உள்ளவனா இருக்கிறான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலை ஓதுங்கள் யாசீனை, எல்லா காரியமும் கை கூடுனாங்க. 100% கை கூடுனாங்க. 50% 50%லாம் கிடையாது. எல்லா காரியமும் இதுதான் நடக்கும் இடம் கிடையாது. சில நேரத்தில் பேங்க்ல போய் இது காரியம் இன்னைக்கு தான் 2000 ஒரு பான் கார்டு எடுக்க போனால் 15 நாள் கழிச்சு வாங்குறான். இந்த பேரை மாத்துறதுக்கு 15 நாள் கழிச்சு வாங்குறான். அப்புறம் இதை மாத்துறதுக்கு ஒவ்வொரு பேரை மாத்துறதுக்கு ஒவ்வொரு 15 நாள் வாங்குறான். இந்த 15 நாளுக்குள்ள பாஸ்போர்ட் எடுத்துக்குள்ள நமக்கு பாஸ்போர்ட் எடுக்கிற ஆசையே போயிட்டு எனக்கு. அதெல்லாம் விட ஒரே நாளில் 100 பிரச்சனை தீரணும்னா நீங்கள் காலையிலே யாசீன் ஓதுங்கள். மன் கரை யாசீன் சத்ரின் நஹார். காலையில் ஓத நீ வாட்ட படுத்தேஞ்சிட்டு 11 மணிக்கு ஓதுனா அந்த பரக்கத்தான் நேரத்தில் ஓதனால் உனக்கு எல்லா காரியம் கை கொடுக்கும் நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய பலமே தெய்வீக பலம். நம்ம நம்பிக்கையை பொஞ்சாதி அல்ல, நம்ம நம்பிக்கை நம்ம புள்ள இல்லை, நம்ம நம்பிக்கை யாசீன். அந்த நம்பிக்கையோடு வாழ்ந்தால் அல்லாஹ் நம்முடைய அதுல எத்தனை பாக்கி இருக்குதோ 10 விஷயத்த சொன்னாங்கல்ல யாசீனுக்கு, அந்த 10ஐயும் நம் 10ல் 1 கூட தோக்காம ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பை எல்லாம் நமக்கு தருவான். அப்படி ஒரு பாக்கியத்தை எல்லாம் நமக்கு தந்தல் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி